So guys, welcome back to a new video. Yes, ரொம்ப நாள் ஆச்சு. Almost two weeks or more than 2 weeks இருக்கும் வீடியோ போட்டு. எஸ் நடுவில் ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் ஆகிடுச்சு மைக்கில். அதனால் ரீவொர்க் பண்ண வேண்டியதாகிடுச்சு. எடுத்த வீடியோஸ் எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ ரெக்கார்ட் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஹோப் ஸோ. ஸோ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா, ஆக்சுவலாக வண்டிக்கு ஒரு சில வீடியோஸ்க்கு முன்னாடி ஒரு ரேடியேட்டர் கார்டு வாங்கியிருப்பேன். அது வாங்கி ஆல்மோஸ்ட் மந்த்ஸ் கணக்கில் ஆகும். ஒரு 2 months மேலேயே இருக்கும். ஸோ அந்த ரேடியேட்டர் கார்டை ஃபிட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன். நானே மாற்றலான்னு தான் ட்ரை பண்ணேன். பட் ஸோ சேஃபர் ஹேண்ட்ஸ்லேயே மாட்டிக்குவோம் அப்படின்னு தான். ஆக்சுவலாக நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா, ஃபிட் பண்ணுறதுக்கு பைக்கர்ஸ் பேலஸ் மதுரை. இதுக்கு முன்னாடி நான் அங்கே போனதில்லை. செம டிராஃபிக் வழக்கம் போல். இந்த மாதிரி ஒரு புல் பண்ணும்போது தான் வர ஒரு ஆனந்தம். நானும் வண்டி எடுத்து ஆல்மோஸ்ட் 2 weeks இருக்கும். நல்லா புல் பண்ணி ஓட்டி டெய்லி ஈவினிங் ஆனால் மழை அப்படி இப்படின்னே போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் க்ளோஸ் தான். அந்த எஃப்சிக்கும் அந்த பேஷன் ப்ரோக்கும். Peak traffic bro. எஸ், இந்த கடை தான். நான் முடிச்சுட்டு வரேன்.
ஒரே ரேடியேட்டர் தான் ரெண்டு பக்கம். 400 வந்து இந்த இது வந்து கீழே வரும். ஃபுல்லாக கவர் ஆகும். கவர் ஆகி இப்படி பெண்டாகி உள்ள வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இந்த கவர் இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக ரொம்ப நேரம் ஆகலை எனக்கு அங்கே ஃபிட் பண்ணுறதுக்கு. அந்த கார்னர்லேயே ஒரு ஸ்டிக்கர் கடையில் போய் அந்த டீன்றது மட்டும் என்னோடய ரேடியேட்டர் கார்டில் ஒயிட்டில் இருக்கும், அதை மட்டும் நான் ரெட்டுக்கு மாற்றிட்டு ஆல்ரெடி இருக்க ரேடியேட்டர் கார்டை கழட்டிட்டு ஜஸ்ட்டு ஸ்க்ரூ தான், புது ரேடியேட்டர் கார்டை மாற்றிட்டு ஸ்க்ரூ பண்ணியாச்சு. வேலை முடிஞ்சிச்சு, டக்கு டக்குன்னு முடிச்சாச்சு. மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் கூட இருக்குது, 15 மினிட்ஸ் தான் இருக்கும். போகும்போது இந்த பக்கமாக போயிடுவோம். ஸோ ஆக்சுவலாக அவங்களோட ஒர்க்கு நல்லா இருந்துச்சு. ஒர்க்கு நல்லா இருந்துச்சுன்னா நான் என்ன மீன் பண்ணுறேன்னா கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருந்துச்சு. ப்ரொஃபஷ்னலாக இருந்துச்சு, கொஞ்சம் நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க, நல்லா காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு இதை மாட்டுறதுக்கு 50 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணாங்க. அப்புறம் இந்த ரேடியேட்டர் கார்டோட ஒரிஜினல் காஸ்ட்டு நான் வாங்கினது அரௌண்ட் 750 நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. நான் செக் பண்ணிட்டு வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வேணால் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட்டாக கவர் பண்ணி 10 நினைக்கிறேன். ஒரு இண்டிகேட்டர் கூட ஓடாமல் திருப்பூரா போல பாருங்க, கடுப்பு கிடைக்கிறப்பு வர. Once again.